என்னடா 2025 முடிஞ்சு 2026 தொடங்க போதா? நம்பவே முடியல. இப்போதான் 2025 தொடங்கின மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே முடிய போதா? ஆனால் இந்த வருஷத்தில் அந்த வால்பாறை ட்ரிப்பு செம்ம என்ஜாய்மெண்ட்ல நீ நான் ஜெகன். நம்ம கூட இப்போ ஜெகன் இல்லைல்ல, ஆனால் நம்ம கூட இல்லை, ஆண்டவரோட தயவு தாண்டா. நேற்று இருந்தவங்க இன்னைக்கு இல்லைன்றதோட 10 நிமிஷம் மாதிரி தானே அவங்கள பார்த்தேன். இப்போ அவங்க உயிரோடு இல்லைன்னும் போது இந்த உலகத்தில் நம்ம ஆண்டவர் நம்மளை எவ்வளோ தெய்வ பாதுகாத்துக்கிறார்ல. நம்ம ஆண்டவரை அறிஞ்சுக்கிட்டோம், அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், வேதத்தின்படி வாழ்கிறோம். இப்போது நம்ம இறந்தாலும் ஆண்டவர் என் பிரியமே நீ பூரண ரூபவதி ஒன்றில் பலதொன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு நம்மளை பரலோகத்துக்கு கூட்டு போயிடுவார். அப்போது ஆண்டவரை அறியாதவங்க நம்ம ஃப்ரெண்டெல்லாம் நரக்கு தான் போவாங்கள்ல. டேய், நம்மளும் எல்லாருக்கும் ஆண்டவர் போய் சுவிசேஷம் சொல்கிறோம்டா. ஆனால் நம்மளை பார்க்குறவங்க நம்ம மதம் மாத்திரம்னு நினைக்கிறாங்கடா. நம்மளுக்கு ஏதோ ஃபாரின்லேருந்து கட்டுக்கட்டாக ஃபண்டு வருதுன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்கடா. இவங்களுக்கு நம்ம ஆண்டவரை பற்றி சொல்கிறதுனால நம்மளுக்கு ஒரு லாபமும் கிடையாது. இதோடைய பலனை ஆண்டவர் தான் நம்மளுக்கு தராரு. நம்மளை மாதிரி எல்லாரும் பரலோகத்து வரதை நம்மளும் ஆசைப்படுறோம். அதான் பைபிளே வசனம் இருக்குல்ல, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். டேய், நம்ம கடைசி உயிர் இருக்கிற வரைக்கும் சுவிசேஷத்தை உலகம் ஃபுல்லாக நம்ம அறிவிக்கணும். இந்த உலகத்தில் எவ்வளோ பேர் இருந்தோம், ஏசப்பா பாவியாக இருக்கிற நம்மளை தெரிந்து கொண்டு நீதிமான் ஆகிக்கிறாரு.